formation of extrinsic semiconductor material எப்படி n type semiconductor ஃபார்ம் பண்ணுறது p type semiconductor ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். n type அப்படின்னா வந்து அது பென்டாவேலண்ட் முன்னே பார்த்தோம். p typeனா ட்ரைவேலண்ட் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு n type semiconductor பென்டாவேலண்ட் impurity எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அர்சனிக் அப்படிங்கிறது ஒன்று எடுத்துக்கிட்டோம். இதுக்கு 5 எலக்ட்ரான் இருக்குது. 1 2 3 4 5. இது வந்து சிலிக்கான் கூட வந்து பாண்ட் ஆகும்போது ஒவ்வொரு சிலிக்கானுக்கும் வேலன்ஸில் வந்து 4 எலக்ட்ரான் இருக்கும். எல்லாமே 4 இருக்கனால இது 4 கூட பேர் ஆகிடுது. அப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து ஃப்ரீயாக இருக்குது. இது வந்து நெகட்டிவ் சார்ஜ். அதனால் வந்து இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ். அதனால் இது வந்து n டைப் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா எவ்வளோ நம்ம இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணுறோமோ அத்தனை ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ நிறைய இது மாதிரி செயினாக ஆட் பண்ணிட்டே வந்தோன்னா எத்தனை அர்சனிக் ஆட்டம் ஆட் பண்ணமோ அத்தனை ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து உனக்கு இருக்கும். அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் அர்சனிக் அப்படிங்கிறது தான் வந்து இம்ப்யூரிட்டி. ஒரு இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னா சிலிக்கான் எடுத்துக்கிட்டோன்னா அதில் இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணுறோம். அர்சனிக் அப்படிங்கிற ஒரு இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணுறனால இந்த கண்டக்டிவிட்டி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் இதில் வருது. இந்த மாதிரி கண்டினியூஸாக செயின் நம்ம வந்து ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வரனால கண்டக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும். இதில் வந்து எது மெஜாரிட்டி கேரியர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் மெஜாரிட்டி கேரியர்ஸ், ஹோல்ஸ் வந்து மைனாரிட்டி கேரியர்ஸ். எப்படி இது வந்து மெஜாரிட்டி மைனாரிட்டி அப்படின்னு பிரிக்கிறோன்னா இப்போ இந்த n டைப் செமிகண்டக்டரை ஒரு பேட்ரி கூட வந்து நம்ம கனெக்ட் பண்ணும் போது இங்கே இதில் இருக்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்ரி நோக்கி போயிட்டுருக்கும். எப்பயுமே ஆப்போசிட் சார்ஜஸ் தானே அட்ராக்ட் பண்ணும். அதனால் இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்ரி போயிட்டுருக்கும். அப்போ வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இதில் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ்னால, அந்த ஃப்ரீயாக இருக்க எலக்ட்ரான்ஸ்னால தான். அதனால தான் வந்து இதுதான் வந்து மெஜாரிட்டி கேரியர்ஸ். ஹோல்ஸ் வந்து இதில் மைனாரிட்டி கேரியர்ஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு p டைப் செமிகண்டக்டர். இது வந்து அப்படியே ஆப்போசிட் ஆஃப் n டைப் செமிகண்டக்டர். இது வந்து ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணுறோம். இப்போ சிலிக்கான் கூட கேலியம் அப்படிங்கிற ஒரு ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணுறோம். மூணு கோவலன்ட் பாம் ஃபார்ம் ஆகிடுச்சு. 4வது ஒரு ஹோல் இருக்குது. இது வந்து ஒரு எலக்ட்ரான் ஃபில் பண்ணும். அதனால் ஹோல் தான் வந்து இங்கே மெஜாரிட்டி கேரியர், எலக்ட்ரான் தான் வந்து மைனாரிட்டி கேரியர். இப்போ இந்த p டைப் செமிகண்டக்டரை ஒரு பேட்ரி கூட கனெக்ட் பண்ணால் இதில் இருக்க ஹோல் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ். அதனால தான் p டைப் சொல்லியிருக்கோம். இந்த ஹோல் வந்து பேட்ரி நோக்கி போகும். பேட்ரியில் இருக்க நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்ரி நோக்கி போகும். அப்போ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் இதில் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக ஹோல்ஸ்னால தான். அதனால் அது வந்து ஹோல் வந்து மெஜாரிட்டி கேரியர்ஸ், எலக்ட்ரான் வந்து மைனாரிட்டி கேரியர்ஸ். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி பேண்ட் டயக்ராம் பார்க்கலாம். n டைப் எப்படி இருக்கும், p டைப் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு இது வேலன்ஸ் பேண்ட், இது கண்டக்ஷன் பேண்ட். இது கண்டக்ஷன் பேண்டோட எனர்ஜி, இது வேலன்ஸ் பேண்டோட எனர்ஜி. ஃபஸ்ட்டு n டைப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ஈஸியாக ஜம்ப் ஆகி கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடும் எனர்ஜி லெவல்லேருந்து. அதனால் இதோட ஈஸியாக வந்து போகிறதுனால டோனார் எனர்ஜி லெவல் வந்து கண்டக்ஷன் பேண்டு கீழே இருக்கும். அப்போ தான் வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஈஸியாக அதால் மேலே போயிட முடியும். ஃபெர்மி எனர்ஜி லெவலும் எப்படி இருக்குன்னா டோனார் எனர்ஜி லெவலுக்கு கீழேயே வந்து இருக்கும். அடுத்தது p டைப் செமிகண்டக்டரில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து n டைப் ஹோல்ஸ் வந்து வேலன்ஸ் பேண்டில் இருக்கும். இங்கே ஏதாவது எலக்ட்ரான் வந்து கொடுத்தா தான் வந்து இதனால் வந்து ஃபில் பண்ண முடியும் இந்த ஹோலை. அதனால் இது வந்து வேலன்ஸ் பேண்டுக்கு மேலே வந்து அக்செப்டர் எனர்ஜி லெவல் இருக்குது. ஃபெர்மி எனர்ஜி லெவல் வந்து இந்த அக்செப்டர் எனர்ஜி லெவலுக்கு மேலே இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் வந்து இன்ட்ரின்சிக், எக்ஸ்ட்ரின்சிக், n டைப், p டைப் அப்படிங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஒரு சின்னதாக 2 டாபிக் பார்க்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஃபார்முலாஸ், எதுக்கும் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கு தேவையான மாதிரி ஒரு சின்னதாக ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து இப்போ இந்த செமிகண்டக்டர்ஸில் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அது வந்து 2 ஆக்ஷன்னால். ஒன்று வந்து ட்ரிஃப்ட் கரண்ட்டாக இருக்கும், இன்னொன்று வந்து டிஃப்யூஷன் கரண்ட்டாக இருக்கும். ட்ரிஃப்ட் கரண்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு செமிகண்டக்டர் இருக்குது. அதில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, ரேண்டமாக ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு சப்ளை கொடுக்குறோம். அதனால் அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஃப்ளோ ஆகுது. ட்ரிஃப்ட் கரண்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு செமிகண்டக்டரில் வந்து எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு ரேண்டமாக. அதை வந்து நம்ம ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு சப்ளை கொடுக்கும்போது அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகி பாசிட்டிவ் டெர்மினலுக்கு போகுது. அப்போ வந்து போயிட்டுருக்கும் போது நடுவில் ஏதாவது ஆட்டம் கூட பட்டு பவுன்ஸ் ஆகுது. ஆனாலும் நாம் கொடுத்துருக்க வோல்டேஜ்னால திருப்பி ஸ்ட்ரெயிட் லைன்லேயே போக ட்ரை பண்ணுது. அப்போ அந்த பவுன்ஸ் ஆகும்போது ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கரண்ட்டுக்கு பேர் தான் வந்து ட்ரிஃப்ட் கரண்ட்.
drift current எதனால் ப்ரொடியூஸ் ஆகுனா பவுன்சிங் ஆஃப் எலக்ட்ரான். ஒரு ஆட்டம் கூட பட்டு அதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகி திருப்பி பவுன்ஸ் ஆகுது. அந்த பவுன்சிங்னால ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டு drift current. நெக்ஸ்ட்டு டிஃப்யூஷன் கரண்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ டோப்பிங் பண்ணுறோம்ல, அப்போ டோப்பிங் பண்ணும்போது அன்யூனிஃபார்ம் டோப்பிங் இல்லை நான் யூனிஃபார்ம் டோப்பிங் நம்ம பண்ணோன்னா அக்குமுலேஷன் ஆஃப் சார்ஜஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி அக்குமுலேட் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த செமிகண்டரில் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக எலக்ட்ரான்ஸ் வந்து நிறைய அக்குமுலேட் ஆகிருக்கும், இந்த பக்கம் அக்குமுலேட்டே ஆகிருக்காது. அப்போ என்ன ஒரு இதுனா எனர்ஜி ஃப்ளோ ஃப்ரம் ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு எனர்ஜி எப்பயுமே ஃப்ளோ ஆகும். அதனால் இங்கே இருக்க எலக்ட்ரான் வந்து இங்கே மூவ் பண்ண தான் ட்ரை பண்ணணும். நம்ம எதுவுமே எக்ஸ்டர்னலாக சப்ளை கொடுக்கலனாலுமே இங்கே இருக்க எலக்ட்ரான் வந்து இங்கே ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு ஃப்ளோ ஆகும். அப்படி ஃப்ளோ ஆகாதனால ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் தான் வந்து டிஃப்யூஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து செமிகண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு 2 ரீசன். ஒன்று வந்து ட்ரிஃப்ட் கரண்ட், அது வந்து பவுன்சிங் ஆஃப் எலக்ட்ரான்னால. இன்னொன்று வந்து டிஃப்யூஷன் கரண்ட், அது வந்து நான் யூனிஃபார்ம் டோப்பிங்னால ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ ஆகிறனால ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபார்முலாஸ். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி v அது வந்து எதுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும். அந்த ப்ரொபோஷ்னாலிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம மியூ அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறோம். மியூனா மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அது எப்படி இப்போனா b/e per மீட்டர் ஸ்கொயர் வோல்ட் செகண்ட் அப்படிங்கிறத நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கரண்ட் டென்சிட்டி J is equal to சிக்மா E. சிக்மா அப்படிங்கிறது கண்டக்டிவிட்டி, E அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. கண்டக்டிவிட்டி ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சிக்மா கண்டக்டிவிட்டினா சிக்மா இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு மியூஎன் ப்ளஸ் மியூபி பி இன்ட்டு மியூபி இன்ட்டு கியூப் ஓம் மீட்டர் இன்வர்ஸ். மியூஎன் அப்படின்னா மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ், மியூபி அப்படின்னா மொபிலிட்டி ஆஃப் ஹோல்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இன்சென்ட்ரிக் செமிகண்டக்டரில் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் நம்பர் ஆஃப் ஹோல்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்னா செமிகண்டக்டர்ஸ், இன்ட்ரின்சிக், எக்ஸ்ட்ரின்சிக், என் டைப், பி டைப் செமிகண்டக்டர் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து பிஎன் ஜங்ஷன் டயோட், ஜென்னா டயோட் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.